ஸ்டாலின் போட்ட ஸ்கெட்ச் அதிர்ந்த காங்கிரஸ் மற்றும் தாவேகா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காங்கிரஸ் கட்சியிலிருந்து செல்வ பெருந்தகை திமுகவில் இணைய போகிறதாக ஒரு தகவல் வந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு பின்னாடி இருக்கும் பின்னணியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 2026 தேர்தலில் செல்வ பெருந்தகையோட திமுக காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணி அமைய மிகப்பெரிய பங்காற்றினார். அது மட்டும் இல்லாமல் அப்போவே பிரிய போக இருந்த கூட்டணியை பேசி அவர் வந்து ரொம்ப இணக்கமாக வச்சுருந்தார். ஆனால் தேர்தலுக்கு முடிவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி வந்து உடைஞ்சி காங்கிரஸ் வந்து தாவேகா பக்கம் போயிட்டது. அதுக்கு செல்வ பெருந்தகை வரவேற்கவில்லை. ஆனால் ஒரு முழு மனசு இல்லாமல் தான் அங்கே போயிட்டு இருந்தார். ஆனால் தற்போது வந்து பார்த்திங்கன்னா மாணிக்கம் தாகூர், அதாவது எம்பி அவர்கள் வந்து காங்கிரஸோட தலைவராக ஆக போகிறாருன்றதும் நம்மளுக்கு செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் செல்வ பெருந்தகை வந்து கட்சி மாற போகிறதாகவும் தீவிரமாக ஆலோசிக்கப்படுகிறது என்றும் நமக்கு தெரிய வருகிறது. மேலும் பல சீனியர்கள் காங்கிரஸில் இருந்தும் மாணிக்க தாகூருக்கு வாய்ப்பளிக்க காரணம் என்னவென்றால், தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க திமுகவுடன் கூட்டணி இருக்கும்போதே மாணிக்கம் தாகூர் அவர்கள் பல வேலைகள் செய்து தாவேகா பக்கம் போனோம் என்று ராகுல் காந்தி கொடுத்த ஸ்கெட்சை தமிழ்நாட்டில் நடக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாடுபட்டார். அதனால் வந்து காங்கிரஸ் கட்சி அதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தாமல் சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும் முட்டுக்கட்டையாக இருந்தார்கள். ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அப்படியே தலைகீழாகி 28 தொகுதிகளை வெறும் 5 தொகுதிகள் காங்கிரஸ் ஜெயிச்சது. எதனால் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் திமுக ஓட்டால் தான் காங்கிரஸ் ஜெயிச்சது என்று கூட ராகுல் காந்திக்கு தெரியல. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தாவேகாவோட தான் இணையணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கும்போது அதுக்கான தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை அமைந்த காரணத்தினால இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி காங்கிரஸ் வந்து திமுகவிடம் அனுமதி இல்லாமலே தாவேகா கூட்டணிக்கு சென்றனார்கள் மற்றும் அஃபிஷியலாக கூட்டணியிலும் இணைந்தார்கள். இதற்கு பின்னாடி முற்றிலுமாக உதவி செய்த மாணிக்கம் தாகூருக்கு அப்போவே பேச்சு அடிபட்டிருந்தது, அடுத்த காங்கிரஸ் தலைவராக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது வந்து இது வந்து உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. ஓரிரு நாட்களில் நமக்கு வந்து அஃபிஷியலாக ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து. அதனால் கண்டிப்பாக செல்வ பெருந்தகை திமுகவில் இணைவார். இது ஸ்டாலின் போட்ட ஸ்கெட்ச் ஆகும். மேலும் மக்கள்கிட்டருந்து வர விமர்சனங்கள் என்னவென்றால், ஒன்றியத்துக்கு 2 ஓட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு தலைவர் ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்களும் திமுக சேர்ந்தவர்களும் விமர்சனம் வைத்து வருகிறார்கள். இதை பற்றி உங்கள் கருத்து எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்வோம். மேலும் இது போன்ற காணொளிகளை காண எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.